இந்த தடவை விட மாட்டேன், இந்த தடவை விடவே மாட்டேன். ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸோட பார்ட் 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்டா லூஸ் மாதிரி இந்த தடவை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை மேட்ச்சை விடவே மாட்டேன், ஜெயிச்சே ஆவேன்னு சொல்கிறதுக்கு தான். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, இவ்வளோ வரைக்கும் லெவல் தான் சூஸ் ஆகிட்டுருக்கா. ஓகே, இது ஈஸி தான், பட் கான்சன்ட்ரேஷனாக விளையாடணும், அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. ஸோ அங்கே நம்மளுக்கு புது ஹாங்காங்க்குன்னு என்னமோ வந்திருக்கு. ஸோ அந்த ஆபிலிட்டியை யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஆடா பாவி டே, அஹாஹான்னு மட்டும் வருது கீஸ். ஐயோ அவங்க வந்து இவன் என்ன ஸ்விம் எனக்கு ஒரு டவுட்டு கீஸ், இவனுக்கு வேர்க்காதா கீஸ்? இவன் அப்படி வெறுமனா இருக்கான். அப்படின்னா வெறுமனா அது எப்படி சொல்கிறது, இப்போ பாருங்கள், வெறுமனா இப்போ பாருங்கள், ட்ரெஸ்ஸே போடாமல் ஜெட்டி போட்டிருக்கான். ஸோ அவங்ககிட்ட நான் கேட்க போகிறேன், டி தம்பி உனக்கு குளிராதா, நீ ஏதோ ஒரு அண்டார்டிகாவில் இருக்கிற, நான்லாம் செத்துருவேன், உறைஞ்சே செத்துருவேன்னு அவங்ககிட்ட கேட்க போகிறேன், ரியலாக கேட்க போகிறேன். 2 பேர் வந்து நம்ம 5ஆவதாக குவாலிஃபை ஆக போகிறோம். ஆட ஹவி 5ஆவதோ 6ஆவதோ குவாலிஃபைடானால அது வரைக்கும் ஓகே. ஐயோ டே திருடா, திருடா, திருடன் வாங்க, திருடன் வாங்க திருடன் வரமாட்டான் போலையே. திருடன் வரணும் கீஸ், திருடன் இஸ் த பெஸ்ட்டு கீஸ். வந்துட்டான் கீஸ், திருடன் பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னு. டே என்னையே முந்திட்டு நிற்கிற பார்த்தியா, உனக்கு சப்போர்ட் பண்ணலை, என்னையே முந்திட்டு நிற்கிற. பரவாயில்லடா. இவன் யார், புதுசாக இருக்கான், இவன் எனக்கு பின்னாடி இருக்கிறவன் திருடன் பெருசாக இருப்பான் போலையே. புது எமௌண்ட்ஸ்லாம் வச்சுருக்கான். நம்மளும் வாங்குவோம் கீஸ், புது எமௌண்ட் ஏதாவது வாங்கணும் சொல்லிட்டு தான் இருக்கோம், வாங்க மாட்டேங்கிறோம். இது இன்னும் எலிமினேட்டட் ரவுண்டா ஐயோ ஏடா, இது எலிமினேட்டட் ரவுண்டு வந்துருச்சு கீஸ் அதுக்குள்ளேயோ. சரி ஓகே, பயப்படவே கூடாது. ஹாங்காங்க்கு போடுறா, ஹாங்காங் போக முடியல கீஸ், ஆஹாஹான் தான் வருது. ஒருத்தர் எலிமினேட்டடு, 2வது நான் தான் எலிமினேட்டட் ஆக போகிறேன், அது தெரிஞ்சிச்சு. இந்த ஹாங்காங்க்லேயே நான் இருக்கேன், அதனால் நான் மேபி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் விளாட்றேன். தள்ளுங்கடா ஸ்ரீராம். வந்துட்டேன். 2 பேர் எலிமினேட்டர். யாரா இவன், மிஸ்டர் பீஸ் மண்டையா, மிஸ்டர் பீஸு. ஆனால் யார் எப்போ வந்துட்டாண்டாக்கி 3 பேர், இன்னும் 3 பேர். ஓய்யோ உம்ம ககி அப்பா வந்துட்டான்டா. அதுலேயே பாதி பேர் செட்டுருவாங்க. குவாலிஃபைடு கைஸ், நினச்சேன் சொல்லி வாய ஓடல, அதுலேயே பாதி பேர் செட்டுருவாங்கன்னு. ஓகே, இப்போ இருக்கிறது 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. இவன் 4 பேர் மட்டும், 4 பேர் தான். ஆமாம் 4 பேர் தான் நினைக்கிறேன். சரி ஹனி காம்பா கூயிஸ் சத்தம். இது குவாலிஃபைட் ஆக மாட்டோம். இன்னைக்கு குவாலிஃபை ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டியும் பரவாயில்ல தான் நம்ம விளையாட போகிறோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியும், இந்த தடவை நான் குவாலிஃபை ஆகாமல் விட மாட்டேன் கைஸ், அப்படி தான் சொல்லியிருப்பேன், அது எனக்கே தெரியும். இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரி ஒரு லெவல் வந்தால் அதுக்கு உண்டான சான்ஸுகள் மிக குறைவாக தான் இருக்க வேண்டும். மேபி இது லக்கு இருந்தால் எனக்கு மேபி நான் வின் பண்ணுவேன். ஸோ நீங்கள்லாம் பண்ண வேண்டியது எனக்கு எதுனா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு ஆளில் போட்டுக்கோங்க. எவ்வளோ ஒருத்தர் லைக் பண்ணல கீஸ், ஏன் கைஸ் இப்படி பண்ணுறீங்க? அதான் பாருங்கள், அடிபடுறான் பாருங்கள், எப்பவுமே இப்படி தான் கீஸ், அடிபட்டுறான். ஐயோ பாம்பு வெடிகுண்டு முருகேசன்ற. நான் தோத்தாலும் ஜெயித்தாலும் அழுதுகிட்டே தோப்பேன்டா இல்லைங்க. இது மேலே என்ன போவோம், இதுக்கு மேலே போனால் எனக்கு புரியல, இல்லை எனக்கே புரியல, எனக்கே டஃப் கொடுக்குறாங்க. ஒரு லாவா தான் அது தெரியுது, முன்னாடி ஒருத்தன் தான் போகிறான், இல்லை 3 பேர் சுத்தம். இது வந்து போன ரவுண்டு வந்திருந்தா நான் ஈஸியாக ஜெயிச்சிருப்பேன்.
இந்த ரவுண்டு வந்ததுனால நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் ரூயின் வரைக்கும் வந்தேன்டா, அது ஃபினிஷிங் பாயிண்ட் தொட முடியலடான்னு சொல்லிட்டு தோத்தா ஒரு பெருமை கிடைக்கும் அதிலே, ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதிலே. ஓ ஓ எலிமினேட்டட் நினச்சேன், என்னடா இவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னு நினச்சேன். சில எலிமினேட்டே ஆக்கி விட்டாங்க. சூப்பர், நோ ப்ராப்ளம். எல்டிஎஸ் வாரியர் இஸ் த வின்னர். சூப்பர் ப்ரோ. ஏன்டா மண்டையா, அடுத்த தடவை நான் விட மாட்டேன்டா. வருகிறேன் வருகிறேன் வருகிறேன், மீண்டும் வருகிறேன். என் ரோபர்ட்டை பார்ப்பீங்கடா. இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு ரவுண்டே அது இது வருமோன்னு எனக்கு ஒரு டவுட். எதுனா எங்கே அது இங்கே ஒன்று இருக்கும். இதுதான், அதே இதில் போன மேட்ச்சும் இதே தான் வந்தது. பரவாயில்ல, நம்மளுக்கு ஈஸினால இது விளையாடிடலாம். ஸோ வாங்க, ஈஸி தான் இது. ஸோ விளையாடிடலாம், வாங்க வாங்க. ஹாங்காங் அபிலிட்டி யூஸ் பண்ண முடியாது போலையே. நானும் ஹான்னு போடுவேன். எனக்கு ஸ்பார்க்கிள்ஸ்லாம் இருக்குது. இன்னொன்று ப்ளஸ் ஒரு ஸ்மோக் எபிலிட்டி இருக்குது. இதே ஸ்பார்க்கிள்ஸ்க்கு பதிலாக ஸ்மோக் வரும் கீஸ். டி என்னடா பேசிகிட்டு இருக்க, ரொம்ப நேரமாக என்னை என்ட்ரி கொடுக்கவே இல்லை கீஸ். இவனை திட்டிங்க கீஸ், என்னை என்ட்ரி கொடுக்காமே இருக்காங்க கீஸ். திட்டிங்க கைஸ். அவன் சொல்கிறான்லாம் திட்டிடாதீங்க. ஆடா பாவி, நான் ஃபஸ்ட்டு வர்றது உனக்கு பிடிக்கல இல்லைடா, அதனால தாண்டா ஒன்று 2ஆவதா 3ஆவதா குவாலிஃபை ஆக வைக்க போகிறேன். நாசமாக போடாடே. சே, கடைசியில் ஒருத்தங்க நியூ பிளேயர்கிட்ட போய் தோக்க வச்சுட்டீடா, நல்லா இருக்க மாட்டேடா. பரவாயில்ல, யாரையும் நம்ம நியூபுன்னு சொல்லக்கூடாது கீஸ். அவங்களோட இதை பார்த்து தான் 7 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. இவன் என்ன இங்கே நிற்கிறான்? ஓகே, 8 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. மெஸ்ஸி இவங்களை அவங்க ஒருத்தி முன்னாடி போகிறாங்க, இவங்க ஒருத்தி முன்னாடி வராங்க. இவன் வந்துட்டு அதுக்குள்ளேயும் இதுக்கு தான் அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்கிறது. ஓகே, இன்னும் 2 பேர். யார் அந்த 2 பேர்? அவங்க தான் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளேயும் அவன்டாமல் அதுக்கும் மெசேஜ் அனுப்புறது. ஸோ சேட் படிஸ். நோ ப்ராப்ளம். அடுத்த தடவை லெவல் ட்ரை பண்ணுங்க. என்னடா வளர்ற, என்னையே இப்படி சொல்லுவியா பார்த்தியா? என்ன ரொம்ப மேட்ச் ஜெயிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன உனக்கு ஆச்சுன்னு கேஸ். இந்த தடவை எலிமினேட்டட் ரவுண்ட் வரவே கூடாது கேஸ். வந்தால் நான் செத்தேன். இந்த ரவுண்டு வரலாம், இப்போ அந்த ரவுண்டு வராது. நான் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ரவுண்டு வரும் நினச்சேன். இந்த ரவுண்டு எனக்கு சுத்தமாக முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரவுண்டு ஏற்கனவே நம்மளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், வீடியோலேயும் வந்திருக்கு. 8 பேர் தான், அதுலேயும் 8 பேர் தான் என்னமோ இருக்கும். பரவாயில்ல, நம்ம குவாலிஃபைட் ஆனால் போதும் கேஸ். இது ஃபஸ்ட்டோ செகண்டோ போடா முந்திட்டு அவ்வளோதான் கேஸ். வந்துட்டேன். வா எதிரவா அசுரவா கேஸ். இது சைடு கொஞ்சம் பேசாமல் இருக்கலாமா? ஓகே வந்துட்டேன். ஓகே, ஓடுடா. ஓகே, குதிச்சிட்டேன். ஐயோ, தூக்கி எதுக்கு அடிக்கிற? பரவாயில்ல, வந்துட்டேன். ஓகே, ஈஸி. ஒருத்தர் தான் போயிருக்காங்க, இல்லை 2 பேர் தான் போயிருக்கா. ஈஸி வந்துட்டேன். ஓகே, 2 பேர். 3ஆவது பேர் நான். இன்னும் 3 பேர் இருக்காங்க. இவன் வந்துடுவானா? இல்லை இவன் வந்துடுவா கேஸ். ஹனி பீயை பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயே குடுகுடுன்னு ஓடிச்சின்னு ஒருத்தன். அந்த ஒருத்தன் முன்னாடி போகிற பொண்ணா பார்த்துட்டு, ஐயோ பாவம் கேஸ். அவனோட பாவி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. பரவாயில்ல. ஸோ இந்த லெவல் கிருஷா ஓபி. ஓகே, இந்த லெவல் யாருக்கு வரணும்? இல்லை, இந்த லெவல் பார்த்திங்கன்னா, இந்த லெவல் நம்ம சொல்லணும் வந்தேன். சூப்பர். இல்லை, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கீஸ். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லேயர் முடியும் போது ஃபஸ்ட் லேயர்லேயே நம்ம பார்த்திங்கன்னா பாதி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு திங்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திங்கே இது தான். அப்புறம் என்ன மாதிரி கோளார் பண்ணிகிட்ருக்கீங்க. கோளார் பண்ணக்கூடாது. நானே ஜம்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இன்னும் ஒரு லேயர் இருக்குது. அது லூசு யாரா இவன் இந்நேரத்துக்கு மெசேஜ் அனுப்புகிறான்? ஓகே, குவிக். ஒருத்தர் எலிமினேட்டர். நான் எலிமினேட்டட் ஆகணும். நான் எலிமினேட்டட் ஆகக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு
லாக்டவுனில் விளையாடின மாதிரி விளையாடணும். என்னடா வாய்ஸ் விழுந்துரு இந்த கிருஷா. ஓகே போங்க, யார் இருந்தாலும் ஜெயிங்க, நம்மளுக்கு என்ன பரவாயில்ல கீஸ். ஓகே நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் போய் தான் அவுட் ஆகிறோம். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ இன்னொரு மேட்ச்சு. ஸோ இந்த வீடியோக்கு யாரும் தயவு செஞ்சு காப்பி ரேட் அடிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே அவ்வளோதான் சொல்லிட்டேன். இன்னும் வந்துட்டேங்க கீஸ். நல்ல ரவுண்டாக தாங்கடா ப்ளீஸ்ரா. அந்த ஐசி லெவலே தராதிங்கடா, எங்கே வேணால் நிற்கலாம். ஓகே ஸ்லோவாக இருக்கிற இடம்னா இது அது வெறுப்பேற்றுறேன்டா கீஸ், வெறுப்பேற்றுறான். இந்த லெவலில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு மேபி தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணணுன்னா விளையாட தான் ஆகணும். ஃபஸ்ட்டாக குவாலிஃபையர் ஆகணும்னா நீங்கள் இது மெயினாக நீங்கள் நினச்சிக்கோங்க கீஸ். ஃபஸ்ட்டாக குவாலிஃபை ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆவீங்க, பட் அது எப்படி வேணாலும் ஆகலாம். நீங்கள் செகண்டில் போகலாம், ஃபிஃப்த்தில் போகலாம், இல்லை லாஸ்ட் ஆஃப் த மெம்பரில் கூட நீங்கள் போகலாம். என்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டாக போகணுன்னு நினைக்காதீங்க. இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் யூ ஹவ் பீன் டன் இன் ஸ்டம்பிள் கைஸ். நான் பாருங்க இப்போ அவசரத்தில் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் நீ ஏன்டா பண்ணுறேன்னு கேட்பீங்க. கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்குது கைஸ். பாருங்களேன் யாரா இவன், எனக்கு யாரா இங்கே தான் கொரோனா வைரஸ் வந்திருக்கா. சரி நம்மளுக்கு என்ன கொரோனா வைரஸாவது, நான் சொல்கிற ட்ரிக்கெல்லாம் பாதி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது உங்களோட இஷ்டம் கீஸ், யார் வேணால் ஜெயிக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. யாரு அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்கள முந்திட்டு தான் போவாங்க கண்டிப்பாக. என்ன மாதிரி 10வது பிளேஸாக குவாலிஃபை ஆகணும் இப்படிலாம் நீங்கள் ஆடக்கூடாது கீஸ். நீங்கள் எந்த பிளேஸ் வேணால் இருக்கலாம், அது 1 to 12 இருக்கணும். அதுக்குள்ளே தான் இருக்கணும், இல்லைனா உங்களை முந்திட்டு போயிடுவாங்க. தட்ஸ் ஆல். ஏன்னா ஸ்டிக்கு பிறகுது இவனோட யாருமே வாழைப்பழம் டே நல்ல மேட்ச். இந்த லெவல் ஈஸி தான், பட் நம்ம விளையாடி இருக்கோம்ல, சரி அவனை கூப்பிட்டுலாம். ஹலோ கீஸ், அவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணான், திரும்ப வந்துட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று தான் பார்த்தோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் சரிங்களா கீஸ். இவன் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாமல் போங்க கீஸ். ஆனால் டே நான் இப்போ தாண்டா உருப்படியாக ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன தெளிவா இப்படி சொல்லுகிறே கெய்ஸ்? இவனெல்லாம் அப்படி தான் சொல்லணும், நீங்கள் சொல்லாட்டினா தான் அதிசயம். ஓகே ப்ரோ அசிங்கப்படுத்தி விட்டீங்க. மேக்ஸிமம் என்னை எப்படி கன்றாவியாக திட்டுறியடா. இவனுக்கு எங்கேந்திரா இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சுது? அதெல்லாம் பிறவியிலே. டே லூசு போங்க. இவன் வேணும்ட்டே பண்ணுறான். இந்த வாழைப்பழத்தலை எனக்கு பிடிச்சி அடிக்கணும் கீஸ். இது போகாது, இது போகும். வந்துட்டேன். என்னப்பே என்னால் தான் நீ குவாலிஃபை ஆன கிழிச்ச. நானாக்கும் கஷ்டப்பட்டு போனேன். மேபி இவன் போக முடியுமா? முடியாது. இப்போ குர்ரி போய்டே. இவன் ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான்டா. ஆமாண்ட, இவன் எப்பவுமே ஃபஸ்ட்டாக வரத்தில் இருந்திருக்க மாட்டேங்கிறான், செகண்டாக வருதுன்னா அதில் தான் போகிறானே. இவன் பாரு லூஸ் போயிட்டான். வெற்றி போடா சவராஜ். சூப்பர். ஒருத்தன் ஓகே, நம்ம இப்போ குவாலிஃபைட் ஆகிட்டோம்ல. இந்த வாழைப்பழத்தனையை ஏதாவது சதி பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். மேபி நடக்காமையும் போகலாம். இந்த வாழைப்பழத்து தலையை ஏதாவது சதி பண்ணுவான். எனக்கு உள் மனசு அப்படி தான் சொல்லுது. என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். லாவா லேண்டு கொஞ்சம் மேட்சாக வரது இல்லையேன்னு. இந்த மேட்ச்லேயும் நான் சொன்னேன், போன மேட்ச்சுக்கு எனக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கீஸ். செத்துட்டான் ஒருத்தன் ஃபஸ்ட்டே. டே தள்ளாதீங்கடா. இந்த வாழைப்பழ தலையை சதி பண்ணான், அதனால் எலிமினேட் ஆயிட்டா. வாழைப்பழ தலையா
வாழ்க்கை நான் செத்தாலும் இப்போ பரவாயில்ல. நான் வாழைப்பழத்தில் என் எலிமினேட் ஆகிட்டான்ல, அதனால தான். டே க்ரீன் ஃபயர் டே அங்கே போடா, அங்கே போடா. கீஸ் அவனை தள்ளி விட்றான். ஈஸ் நேஷ்னல் இடியாட்டிக்கு வாட் ஐ கேன் சே ஈஸ் புஷிங் மீ. மை காட், யூ கிரிமினல், ஆன்டி கிரிமினல், and you are not going to be died ra. Second qualified guys. நம்ம winner of the match. We are the winner of the match. நான் சொன்ன மாதிரி இந்த மேட்ச் நான் ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக் ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக். சொல்லு பேக். சொல்ல முடியாது பட. என்ன தெளிவ உடனே இப்படி பேசுகிறே, எவ்வளோதான் வச்சுக்கோ. இதெல்லாம் எப்படி கைஸ் எடுக்க முடியும்? சரியாக இருக்குது. எடுக்க முடியாது. கீஸு செம்மையாக இருக்குது கைஸ். எப்படி கைஸ் எடுக்க முடியுது இதெல்லாம்? ஐயோ என்ன கைஸ் இதையாவது எடுக்கலாம் கீஸ். ஐயோ ஆனால் இது ஆக்டிவேட் பண்ணுமா? ஆனால் இதில் என்னத்தை எடுக்கணும்னா இதை தான் எடுக்க முடியும் என்னால். கஸ்டமைஸ் போய் அபிலிட்டிக்ஸ் ஒர்க் ஆகிருக்காது எதுவும். ஸோ நம்மளுக்கு இது தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. நீங்கள் ஸ்மோக் வந்திருக்கு. இது என்னடா புதுசு? இது எனக்கு தெரியாது. ஓ ஆமாம், ஒன்றுத்தில் என்னமோ வந்து நம்மளுக்கு ஸ்பார்க்கிள்ஸே வச்சுக்கலாம். அப்புறம் இது வச்சுப்போம், இந்த ஜிஜிக்கு ஹாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ஹஹா அதுக்கு பதிலாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்ச்சு. இனிமேல் அப்புறமா போயிடுவோம். ஓகேங்களா? ஐயோ நம்ம மெடல்ஸ்லாம் உடையக்கூடாது. ஒழுங்காக வீடா. ஸோ ஓகே. லேசரில் இந்த லெவல் வந்தால் வரலாம், நல்லாயிருக்கும். இல்லைனா கீஸ் நான் இந்த லெவல் வரலாம் கீஸ். எலிமினேட்டட் ரவுண்ட்ஸில் நான் சொல்கிற லெவல் ஏதாவது ஒன்று வந்துன்னா அப்போ ஐசி லெவல் கொடுக்கல. இது கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், இது டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டும் எல்லாம் தகன்னு நான் சும்மா அந்த சைட் பார்த்துட்டு இருந்தேன். ஐபிஎல் மேட்ச் வேறையா, ஜிடி வர்சஸ் கேகேஆர் சும்மா நான் பார்த்துட்டு இருந்தேன் கீஸ். அது வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு. நான் சும்மா என்னமோ எதுக்கோன்னு தெரியல, அதுக்கு நான் பார்த்ததுக்குள்ளேயும் என்ன தகன்னு. ஏன்னா இந்த ரவுண்டு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி தான். அதனால தான் எல்லாம் ஓடுங்க மிருகம் நம்மளை நோக்கி கொண்டு வருகிறது. 12 பேர் இப்படியே வந்துடுறாங்க. ஓகே, ப்ளசண்ட்டாக போய் கொண்டு இருக்கிறது. அதில் ஒருத்தன் குவாலிஃபைட் ஆகிவிட்டான். இரண்டாவதாக நான் குவாலிஃபைட் ஆகிவிட்டேன். நன்றி வணக்கம். லேட்டஸ்ட்டாக இவன் பார்த்தீங்கன்னா பிளேயர் 218 சொல்லப்படுறான், முட்டாளாக இருக்கிறான் என்று நினைக்கிறேன். இவன் வந்து குவாலிஃபைட் ஆகாமல் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து மாமம் கைஸ். அந்த பிளேயர் பின்னி பாவண்டா, நீ மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தான். தியாகி கைஸ். தியாகி. ஓகே ப்ரோ, பர்ஃபெக்ட். தியாகி ஈஸ் தியாகி. நல்ல கேமு வந்தால் நல்லா இருக்கும். அடுத்த லெவல் குவாலிஃபைடு லெவலாக சுத்தம் கைஸ். என்ன அடுத்த லெவல் மேபி குவாலிஃபைடு லெவலாக வரும். ஓகேடா, லேக் ஆகக்கூடாது, யாரும் நம்மளை தள்ளியும் விடக்கூடாது. ஒருத்தன் எலிமினேட்டட், ரெண்டாவது நானும் எலிமினேட்டட். ஓகே, 3 பேர் எலிமினேட்டட். இன்னும் ஒரே ஒருத்தன் ஆமாம் ஒரே ஒருத்தன். யாரா இது? கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அரே யார் பைத்தியக்கார் ஒரு யாராவது எலிமினேட் ஆகி அவன் விழுந்துட்டான். ஆனால் அந்த அவன் பார்க்கணும், ஒரு ரேபிட் தலையன் எலிமினேட்டடா கோயிஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருக்காங்கண்ணே. இல்லை நைட்டு சாப்பாடு போட மாட்டேன். லாவாலாண்டா இதுக்கு ஹனியா என்னமோ இருக்குமா, அது வந்தாலே பரவாயில்லடா எனக்கு. நல்ல அனுப்புவாங்கடா. நம்ம சொன்னால் இவங்க கொடுத்துடவா போகிறாங்க. இவன் ஒருத்தன் ஓஜி வெல்க்ஸா ஓஜி ஒருத்தன் எலிமினேட். ஐயா சாரி
ஆவோஜி ஆவோஜி 2 பேர் ஆவோஜி இது தாண்டா பாவ்பாஜி இந்த லெவல்லு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் நாக கலிச்சரம் வல்லாடி ஒருத்தன் எலிமினேட் ஆகிக்கிற இல்லைன்னா வானா அவன் 2 பேரில் ஏன் வேணாம் எலிமினேட்டட் ஆவு டாடா டாடான்னு சொல்கிறீ நீ டாடா அவன் ஒருத்தன் எலிமினேட் ஆகணும் தள்ளாரா மென்டல் தள்ளுறான் கீஸ் அவ்வளோதான் செத்தான் அவன் ஒருத்தன் செத்துட்டான் முடிஞ்சிச்சு சோழி முடிஞ்சு 1v vs 1 அந்த காலெல்லாம் கண்டுக்காதீங்க 1v vs 1 2 மேட்ச் வின் பண்ணிட்டேன் 2 மேட்ச் வின் பண்ணிட்டேன் அந்த ஃபோன் காலை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி கைஸ் ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் HTG கைஸ் என்ன இந்த வீடியோவில் யூஸே பண்ணல ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணாமல் தான் கைஸ் நான் இந்த வீடியோவில் எல்லா வீடியோலையும் நான் வரணுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கு ஆல்ல போட்டுக்கோங்க இதை மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் HTG கைஸ் பை கைஸ் பாய்